வணக்கம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட் 2024 டெக் என்ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பிரீஃபா சொல்லிடுறேன். நம்மளுக்கான வேகன்சி பொறுத்தளவுக்கு வந்துன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் தனி வேகன்சி இருக்கு. இதுல ஹையஸ்ட் வேகன்சி வந்துன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபாலோடு பை வந்து என்னன்னா நீங்க எலக்ட்ரிக்கல் முடிச்சுன்னா உங்களுக்கு 106 வேகன்சி இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு இதுவுமே வந்து நீங்க தனித்தனியா கொடுத்துருக்கீங்க, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல நீங்க எந்த ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல வேகன்சி வந்து செக் பண்ணிக்கங்க. சரி, ஸோ ஒன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிடெக்சர் நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆர்கிடெக்சரில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இன்ஜினியரிங் சிவில்ல வந்துன்னா சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ட்ரிபிளி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிளி, அது இஎன்டை, அது வந்து என்ன இசிஐல வந்து என்ன வரும். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம். இது இப்போ ஏஜ் லிமிட் வந்து என்னன்னா மேக்ஸிமம் 27 இருக்கலாம். நான் ரிலாக்ஸேஷன் வந்துன்னா இப்போ நம்ம எஸ்சி எஸ்டியா இருந்தாலும் நம்மளுக்கு 5 வருஷம் கொடுக்கும். இதே ஓபிசி நான் கிரிமி லேயர் அப்படின்னா 3 வருஷம் வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து என்ன கேட்டுக்கலாம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்தளவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பனிங் டேட் வந்துன்னா ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th 2024 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. க்ளோசிங் டேட் வந்து 1th 5th வந்து 2000. உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு வந்துன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வந்து ப்ரிப்பேர் ஐ மீன் இது வந்து என்ன அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கான பேமெண்ட் அது மந்த்லி சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு எதுவுமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி உங்களோட கேட்ஸ் இருக்குது, அதை வச்சு உங்களை வந்து என்னன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் வச்சு வந்து என்ன வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரி, ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ரொம்ப வந்து என்ன காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து கேட் ஸ்கோர் வந்து ஹையஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன இதில் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். சரி, இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான். ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கெரியர் டாட் ரெக்ரூட்மெண்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நல்லாவே டைம் இருக்கு. ஒன்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு பார்த்தா மட்டும் வந்து இதை வந்து அப்ளை பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல நாங்கள் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண பார்க்குறோம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.